ஹாய், வெல்கம் போல். நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் மோகன் ப்ராட்காஸ்ட் சேனல். என்ன மோகன், எல்லாம் உலகத்தையே உலுக்கிட்டு இருக்க விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க, நீ இன்னும் பேசலையே அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஆமாங்க, இஸ்ரேல் வர்சஸ் பாலஸ்தீன் என்ன பிரச்சனை, எதனால் அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி தாக்கிட்டு இருக்காங்க, பாலஸ்தீனில் உள்ள ஹமாஸ் இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை, இஸ்ரேல் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற பல கேள்விக்கான விடையை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோவுக்கு போகலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கிற எல்லா நல்லவங்களுக்கும் என்னோட கோடான கோடி நன்றி. மேலும் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு உங்களோட ஆதரவும் சப்ஸ்கிரிப்ஷனும் சப்போர்ட்டும் வேணும். அது வந்து எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. அதனால் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க வீடியோ போகலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் படுத்து தூங்கலாம், காலையில் நிம்மதியாக எந்திரிக்கலாம் நைட்டு தூங்கிட்டு. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் அப்படி கிடையாது. என்ன வேணால் அவங்க உயிருக்கு உத்தரவாதமே இல்லாத ஒரு நிலைமையில தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி தாக்கிக்கிட்டு இருக்காங்க. பல உயிர்கள் சேதமாயிட்டு இருக்கு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சின்ன நிலப்பரப்பு பிரச்சனையால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, இவ்வளோ தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு. மதவெறி அதுவும் ஒரு காரணம். ஸோ ரொம்ப உலகையே உலுக்கிக்கிட்டு ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இது எதனால நடக்குது அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். இஸ்ரேல் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அந்த இஸ்ரேலை தாக்குற பலஸ்தீன இயக்கம் ஹமாஸ் அது எப்படி உருவாச்சு, ஏன் அவங்க தாக்கிக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து 1948 வருஷம் உருவாகிருக்கு. அது உருவாகிறதுக்கு பல வரலாறு பல வருஷ கணக்கான வரலாறு இருக்கு. அது எப்படி உருவாச்சு அதை பற்றி நீ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருக்காரு முன்னாடி. அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சாரல். இந்த பொன்மணி வந்து யூத குலத்தை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் நடந்து குழந்தையே பிறக்கல. அதனால என்ன பண்ணாங்க, அந்த சாரல்ங்கிற பெண்மணி வந்து இல்லை நீ என்னோட பணிப்பெண்ண திருமணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நிராகரிச்சிருக்காரு அப்ரஹாம். அதுக்கப்புறம் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துழைக்க வச்சிருக்காங்க அந்த பெண்மணி சாரல்ங்கிறவங்க. இவரும் சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எகிப்தியன் பணிப்பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் குழந்தை பிறகுது. அந்த குழந்தையோட பேர் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அப்படின்னு வைக்கிறாங்க. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அந்த சாரல்ங்கிற பெண்ணுக்கும் அப்ரஹாமுக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை வரும். அதாவது என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் வந்து அந்த அகர் அப்படின்னு சொல்லி அந்த எகிப்தியன் பணிப்பெண்ணுக்கோட குழந்தை பிறந்திருக்கு அப்ரஹாமுக்கும் அவங்களுக்கும். இதுக்கப்புறம் ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சாரலுக்கும் நம்ம அப்ரஹாமுக்கும் இன்னொரு பையன் பிறகுறாங்க. அந்த பையன் பேர் பார்த்தீங்கன்னா ஐசக் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா யூதர்கள். அதாவது அந்த எகிப்தியன் பெண் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க. அந்த சாரல்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜூஸ் அப்படின்னு சொல்ற யூத மதத்தை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் குழந்தை பிறந்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் நார்மலா ரெண்டு மனைவி இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற பிரச்சனை தான் அவருக்கும் அப்ரஹாமுக்கும் ரெண்டு பேத்துக்கும் சண்டை வருது. அப்படி சண்டை சின்ன சின்ன சண்டை வந்தாலுமே ஒற்றுமையா தான் வாழ்றாங்க. அந்த ஐசக்கோட என்ன சொல்றது, அந்த பரம்பரையில அந்த இதுல வரவங்க தான் ஜாக்கப் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வர்றாரு. அந்த ஜாக்கப்போட இன்னொரு பேர் இஸ்ரேல். அந்த இஸ்ரேலுங்கிற பேரை தான் இப்ப இஸ்ரேலுக்கு வச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பாலஸ்தீன்ல பிரச்சனை வருது, பஞ்சம் ஆகுது. பஞ்சம் வந்து தலைவிரிச்சு ஆடுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலஸ்தீனா தான் இருந்திருக்கு, ஒட்டுமொத்த எதுவுமே பாலஸ்தீனா தான் இருந்திருக்கு. இப்பதான் பாத்தீங்கன்னா அதை பிரிச்சு இஸ்ரேல் ஆக்கியிருக்காங்க. பாத்துக்கங்க. அப்ப பாலஸ்தீன்ல இருந்த அந்த இஸ்ரேல் வந்து இப்ப பாலஸ்தீன் மக்களே அடிச்சு வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொடுமையான ஒரு இதாக இருக்குல்ல. சரி வாங்க பேசலாம். இப்ப பாத்தீங்கன்னா பஞ்சம் வந்ததுனால இந்த மக்கள் எல்லாமே
பக்கத்துல உள்ள ஈஜிப்ட் நாட்டுக்கு போயிருக்காங்க, வேலைக்காக போயிருக்காங்க. அங்க வந்து இந்த ஜூஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா வேலை செஞ்சிருக்காங்க. பயங்கரமா வேலை செஞ்சதை பார்த்துட்டு அந்த நாட்டு மன்னன் என்ன பண்றான், பரவாயில்லையே நல்லா வேலை பார்க்குறாங்க, அடிமையா நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாத்தையுமே அடிமையா நடத்துறான். அந்த காலத்துல ஸ்லேவரி அந்த இதெல்லாம் இருந்திருக்குல்ல, அந்த அதுபடி ரொம்ப அடிமையா நடத்திட்டு வரான் அந்த யூதர்களை. அதுக்கப்புறம் ஒரு 200 வருஷம் கழிச்சு இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க, நான் எங்க நாட்டுக்கே போறோம், நாங்க பாலஸ்தீனுக்கே போறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப இவன் என்ன பண்றான், அதை எப்படி விட முடியும், அதெல்லாம் விட முடியாது, நீ இங்கதான் வேலை பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதனால இவங்க என்ன பண்றதுனே தெரியாம அங்க அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் ஒருத்தர் மோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அவரு பாத்தீங்கன்னா எப்படியோ போராட்டம் பண்ணி இந்த யூதர்களை மறுபடியும் பாலஸ்தீனுக்கு அமுச்சு விடுறாங்க. பாலஸ்தீனுக்கே இது பண்றாரு, ஹெல்ப் பண்ணி ஈஜிப்ட் அந்த மன்னர்கிட்ட பேசி அவங்கள பாலஸ்தீனுக்கு அமுச்சிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் பாலஸ்தீனருக்கே வந்துடுறாங்க. பாலஸ்தீனுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலஸ்தீனை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஆண்டிருக்காங்க. பாபிலோன் ஆண்டிருக்காங்க, ரோமன் ஆண்டிருக்காங்க, ஸோ எஜிப்தியனுமே வந்து ஆண்டிருக்காங்க, நிறைய பேர் ஆண்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோமன் ஆட்சி நடக்கும்போது இவங்க வந்து ஜூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஓல்டு அது டெஸ்டமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு புனிதம் பைபிள் மாதிரி அவங்களுக்கு ஒரு புக். அந்த புக்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவன் வந்து ஒருத்தரை அனுப்புவாரு, அவர் வந்து நம்மளோட இதெல்லாம் தீர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு டெஸ்டமன்ங்கிற புக்ல அவங்களோட இதுல போட்டிருக்காங்க. ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து வராரு. அந்த காலகட்டத்துல ஜீசஸ் கிரைஸ்ட் வராரு. அந்த டெஸ்டமன்ல போட்டிருக்கிறது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அதை வந்து ஏத்துக்க மறுக்கிறாங்க அந்த யூதர்கள், ஜூஸ். இல்ல அவரு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்க மறுக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இவரை வந்து நம்ம ஜீசஸ் கிறிஸ்ட வந்து நம்ம இது பண்ணணும், அவரை கொன்றணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு பழியை தூக்கி போட்டு சிலுவையில அறிஞ்சு இயேசு கிறிஸ்துவ சாவடிக்கிறாங்க. அது அந்த கதை எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த யூதர்கள் தான் வந்து ஜீசஸ் கிறிஸ்ட கொன்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எங்கேயுமே, அதாவது ஜூஸ் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்லுவோம் ஹிட்லர், ஜெர்மனியில் உள்ள ஹிட்லர் மட்டும் தான் ஜூஸை வந்து நாசிப்பட்டி வச்சு அழிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஒரு காலகட்டத்துல ஜூஸ் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களா வாழ்ந்துருக்காங்க. அவங்கள ஊருக்குள்ளார சேர்க்க மாட்டாங்க, அடிச்சு துரத்துவாங்க, கொலை செய்வாங்க. அவங்களுக்கான ஒரு உத்தரவாதமே இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல ஜூஸ். என்னன்னு காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த ஜீசஸ் கிறிஸ்ட கொண்டுருக்காரு இவரு, அதனாலதான் இவங்களை வந்து சேர்க்கக்கூடாது, ஊருக்குள்ளார சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்துல ரொம்ப பயங்கரமான சித்திரவதைக்கெல்லாம் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அந்த யூதர்கள். அது அது பாத்தீங்கன்னா யூரோப்புக்கு போனாங்க, ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க, எல்லா ஊருக்கு போயிருக்காங்க, எல்லா ஊர்லயும் அடிச்சு துரத்துறாங்க. இல்ல நீங்க இருக்கக்கூடாது, வெளியில போங்க, நீங்க வந்து கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவ வந்து கொன்றிருக்கீங்க, நீங்க வந்து மன்னிக்கவே முடியாத இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, அதனால அடிச்சு பயங்கரமா இது பண்ணிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க இவங்க 9வது செஞ்சுரியில 6வது செஞ்சுரியில பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் பாலஸ்தீன்ல இருந்திருக்காரு. அவரு தான் என்ன பண்ணியிருக்காரு, இல்ல அவங்களுமே வந்து பீப்புள் ஆஃப் புக்ஸ் அப்படின்ற இதுல தான் வராங்க. பீப்புள் ஆஃப் புக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு புனிதமான, நம்ம எப்படி புனிதமான இது பண்றோம், குரான் இது பண்றோம், அதே மாதிரி அவங்களும் ஒரு புனிதமான பைபிள், அது மாதிரி ஓல்டு டெஸ்டமெண்ட்ன்ற மாதிரி இதை படிச்சுட்டு அவங்களும் வராங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களும் நம்ம நாட்டுல இருந்து நம்மளோட வாழட்டும் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீன்ல நபிகள் நாயகம் சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க, மக்களும் சரி நம்ம நபிகள் நாயகம் சொல்லிட்டாரு, ப்ராஃபட் முகமது சொல்லிட்டாரு, அதனால ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ப்ராஃபட் முகமது சொல்றபடி சரி நம்ம ஒத்துமையா வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா காட் ஆஃப் அப்ரஹாம், அதாவது அப்ரஹாம் கும்பிட்ட கடவுள் ஒண்ணுதான், அந்த கடவுளை தான் இந்த 3 பேருமே கும்பிடுறாங்க. ஏன்னா அவங்க வழியில வந்தவங்க தான் இந்த 3 மதமே, ஜூஸு, கிறிஸ்டியனு, முஸ்லீம், 3 பேருமே வந்து காட் ஆஃப் அப்ரஹாம கும்பிடுறவங்க தான். அதனால பாத்தீங்கன்னா சரி நம்ம அங்காளி பங்காளி மாதிரி தானே அவங்க, அதனால ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட்டு கிறிஸ்துவர்கள் வந்து இல்ல அவங்க வந்து எங்க ஜீசஸ் கிரைஸ்ட இது பண்ணியிருக்காங்க,
சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மறுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸோட ஒரு அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸ் தண்டனை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கல்லால தான் அடிப்பாங்க, சிலுவையில் அறைய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதை வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு கூற்று இருக்கு. நாங்க வந்து சிலுவையில் அதனால நாங்க அவரை வந்து இது பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அது அது மிஸ்ட்ரியாவே இருக்கு. இவங்க தான் ஜீசஸ் கிரைஸ்ட கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மிஸ்ட்ரியாவே இருக்கு. அது அது ஒரு வேற கதை. இப்போ பார்த்தீங்கன்னா 1890s பார்த்தீங்கன்னா தியோடர் அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன பண்றாரு, நம்மளுக்கு ஒரு நாடே இல்லை, ஜூஸுக்கு வந்து ஒரு நாடே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோனைட் அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட்டை வந்து இது உருவாக்குறாரு. அந்த நாட்டுல எல்லா நாட்டிலையும் உள்ள ஜூஸ் கிட்ட வந்து பணத்தை திரட்டி நமக்கான நாடு ஒரு லேண்ட் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியோடருங்கிறவரு இது பண்றாரு. ஒரு ஜியோனைட் அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட்டை வந்து இது பண்றாரு, உருவாக்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாலஸ்தீனை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சாய்ஸாவே எடுக்கல. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உகாண்டா, ரெண்டாவது அர்ஜென்டினா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு இடத்துல தான் அவங்க தேடி இருக்காங்க நிலத்தை இது வாங்கணும் அப்படின்ட்டு. கடைசியில தான் இவங்க வந்து எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் அது மாதிரிலாம் பண்ணி மீட்டிங்லாம் போட்டு இந்த மாதிரி இல்லை, நம்மளோட நம்மளோட முன்னோர் அப்ரஹாம் இருந்ததுக்கான பாலஸ்தீன்ல இருந்ததுக்கு அந்த அந்த லிங்க் படி நம்ம வந்து பாலஸ்தீன்ல லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரபு மக்கள்கிட்ட இருந்து லேண்டை வாங்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இது வந்துருச்சு, நம்ம ஒட்டமான் எம்பையர்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் பாலஸ்தீன் இருந்திருக்கு. ஒட்டமான் எம்பையர் தோத்ததுக்கு அப்புறம், தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டன் அந்த பாலஸ்தீனை வந்து கையில் எடுக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய அரபு மக்கள் வந்து இந்த ஜூஸ்ட ஏகப்பட்ட காசு இருக்கு. அதாவது இவங்க பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் வைஸ்ல பாத்தீங்கன்னா ஜூஸ் பயங்கரமா ஸ்டேபிளா இருந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு பேங்க், அந்த ஃபினான்சியல் செக்டார் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜூஸ் கையில தான் இருந்திருக்கு. இப்பயும் கூட பாத்தீங்கன்னா இந்த வாரன் பஃபட், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்லாம் கூட ஜூஸ் மதத்தை சேர்ந்தவர் தான். அவங்க பாத்தீங்கன்னா ஜூஸ் பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. நம்ம அந்த அரபு மக்கள்கிட்ட இருந்து பாலஸ்தீனுக்கு வந்து கொஞ்சம் வேண்டாம். இப்போ வந்து ஒரு இதை உருவாக்கிட்டாங்க. அவங்க வந்து ஜூஸ் தங்குறதுக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ 1914 1914ல பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து பிரிட்டனுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஜூஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பிரிட்டனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் வேர்ல்டு வாரில். பட் எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் நீங்கள் கையெழுத்து போட்டாகணும், எங்களுக்கு வந்து ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாலஸ்தீன்ல வேணும் அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வந்து சம்மதம் தெரிவிக்கல. இல்லை, எங்களுக்கு வந்து அரபு மக்களும் வேணும், அரபு கண்ட்ரியோட சப்போர்ட் வேணும். பட் ஏன்னா அங்கதான் வந்து அந்த ஆயில் வளம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரபு கண்ட்ரிஸ்ல தான் வந்து செல்வ செழிப்பா இருக்கும். ஸோ எங்களுக்கான அரபு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டன் வந்து நிராகரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் முடிஞ்சிருச்சு. அந்த வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கப்புறம் 1930 சம்திங் அந்த 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 சமயத்தில் வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருக்கும்போது ஹிட்லர் வந்து ஜெர்மனியில் வந்து எல்லா ஜூஸும் அடித்து துரத்துறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1914ல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 2% 3% தான் இருந்திருக்காங்க பாலஸ்தீன ஜூஸ். ஹிட்லர் அந்த ஜெர்மனில இருந்து அடிச்சு துரத்துனதுக்கு அப்புறம் எல்லாம் இங்க வந்து தஞ்சம் புகுந்துருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 20 to 30% ஆயிடுச்சு அவங்களோட பாப்புலேஷன். அந்த வேர்ல்டு வார் 2 முடிய வர கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா யூஎஸ் தலையிடுறாங்க. இந்த தனி நாடு கேட்டாங்களா, அவங்க வந்து பிரிட்டன்கிட்ட பேசுனாங்க. இல்லை, நீங்க வந்து அவங்களோட கோரிக்கையை இது பண்ணுங்க, நிறைவேற்றுங்க, அப்பதான் வந்து நாங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அவங்க சைட்ல இருந்து சம் பேக்கேஜ் இது பண்ணியிருப்பாங்க போல, சைன் போடணும்னா, அக்ரிமெண்ட் சைன் போடணும்னா நீங்க இவங்களுக்கு தனி நாடு வாங்கி கொடுங்க, நான் கண்டிப்பா அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுது. இந்த அமெரிக்கா யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்றாங்க. அமெரிக்காட்ட சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு நாடு வேணும்னு சொல்லி இது பண்ணுங்க, நாங்க வந்து ஃபினான்ஸ் வைஸ்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு ஜூஸ் எல்லாம் சொல்லி பல நாட்டு மக்கள் வந்து பல நாட்டுல இருந்து வர ஜூஸ் எல்லாமே சொல்றாங்க. ஸோ வந்துட்டு அமெரிக்காவும் பிரிட்டன்கிட்ட சொல்லிடுறாங்க இந்த மாதிரி தனி நாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1948 தான் பார்த்தீங்கன்னா
இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து அறிவிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இதுல வந்து நம்ம நிலைமையில வந்து நம்ம இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றோம். பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நேரு இருந்தாரு பிரைம் மினிஸ்டரா. நேரு வந்து இல்ல இஸ்ரேலுக்கு வந்து தனி நாடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது அது வந்து சப்போர்ட் பண்ணல அவரு. தனி நாடை சப்போர்ட் பண்ணல. பட் இன்னைக்கு நிலைமை பாத்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் நிறைய இருக்கு இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும். ஸோ நம்ம வந்து சப்போர்ட் பண்ணாம இருக்க முடியாது. பட் இந்தியா வந்து நியூட்ரலா தான் இருக்கு. ஸோ இந்தியாவோட நிலைமை என்னன்னு தெரியல. இவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஒரு வழியா இஸ்ரேல் வந்து அவங்களுக்கான நாட்டை உருவாக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பதான் இந்த பாலஸ்தீன் பீப்புளுக்குலாம் வந்து கொஞ்சம் இதாகுது. ஆஹா கொஞ்சம் கொஞ்சமா லேண்டை வாங்கிட்டு இப்ப நம்ம நாட்டையே வாங்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது அவங்களுக்கு. ஒரு ஒரு அலர்ட் வருது அவங்களுக்கு. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, இந்த அரேப் கண்ட்ரி சுற்றி இருக்கிற அரேப் கண்ட்ரி சிரியா, லெபனான், ஜோர்டான், எஜிப்த் அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த இஸ்ரேலை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை எதிர்க்கிறேங்கிற அதாவது பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிற இதில் தான் இருக்காங்க. பட்டு ஜார்டன் பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு இடத்தையும், ஈஜிப்த் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நடந்துக்கிட்டுல காசா ஸ்ட்ரிப் அந்த இடத்தையும், அப்புறம் சிரியா வந்து கோலன் ஹைட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்தையும் இது பண்ணிக்கிறாங்க, ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க. பட் பாலஸ்தீனுக்கு தான் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட சப்போர்ட் பாலஸ்தீனுக்கு தான் இதுவும் இருக்கு. 1967 பார்த்தீங்கன்னா ஒரு அராப் கண்ட்ரிஸ் வார் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு 6 நாள் மட்டும் நடந்த ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியும் அடிச்சு தும்சம் பண்ணி ஜெயிச்சிடறாங்க. ஜெயிச்சுட்டு அந்த ஈஜிப்த் பிடிச்சி வச்சிருக்க இப்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்க காசா ஸ்ட்ரிப்பையும், ஜோர்டான் பிடிச்சிருக்க அந்த வெஸ்ட் பேங்க் அந்த இடத்தையுமே ஆக்குப்பை பண்ணிடுறாங்க இஸ்ரேல். அதுக்கப்புறம் 1993 வந்து யூஎஸ் வராங்க உள்ளார. இல்ல பிரச்சனை வேணாம், 2 பேரும் சுமூகமா போயிடுங்க அப்படின்னு சொல்லி யூஎஸ் நடுவில் வந்து இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆஸ்லோ அக்கார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்க. 2 நேஷனா வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பேங்கும் காசா ஸ்ட்ரிப்பும் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனுக்கு தந்துடுறாங்க. நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தந்துடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2005 வந்து இந்த இந்த விஷயம் நடக்குது. அப்ப பாத்தீங்கன்னா 2005 வந்து ஒரு லீகலா வந்து ஒரு ஒரு பாலஸ்தீன் லிபரைசேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது உருவாக்கி லீகலா எலெக்ஷன் அதெல்லாம் கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லி வெஸ்ட் பேங்க்லயும் அந்த காசா ஸ்ட்ரிப்லையும் எலெக்ஷன் பண்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஃபட்டா அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் உருவாகுது. அந்த இயக்கத்துக்குள்ளாரே அந்த கொஞ்சம் 2 இடத்தையும் ஆக்குபை பண்ணி ஜெயிச்சு இது பண்ணிடுறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள உள்ள அந்த இயக்கத்துல உள்ள மக்களுக்கு சண்டை வர்றதுனால 2ஆ பிரியிறாங்க. ஹமாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் பிரியுது. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 நேஷன் தியரியை ஒத்துக்கிட்டாங்க ஃபட்டாங்கிறவங்க. பட் ஹமாஸ் வந்து ஒத்துக்கல. அது எப்படி 2 நேஷன்? யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, இங்கிலாந்துக்காரங்க வந்து இந்த மாதிரி 2 நேஷனா பிரிச்சுக்கணும்னு சொன்னா நம்ம பிரிச்சுக்கணுமா, அது எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிரிஞ்சு அவங்க வந்து இந்த ஃபட்டா இதுக்கு எதிராக வந்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிடறாங்க. அந்த ஜெயிச்சு காசா ஸ்ட்ரிப் ஃபுல்லுமே வந்து இந்த ஹமாஸ் இயக்கம் வந்து கைப்பற்றுறது. கைப்பற்றிட்டு அப்படி கைப்பற்றினாலுமே வந்து இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு பவரை கொடுக்க மறுக்குது. ஏன்னா நீ வந்து ஹமாஸ் இயக்கம் வந்து இஸ்ரேலுக்கு ஆகவே ஆகாது. அவங்க ஒரு என்ன சொல்றது, ஹமாஸ் இயக்கத்தை வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி இயக்கம் அப்படின்னு சொல்லி பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இஸ்ரேல் மட்டும் இல்ல, யூகே, யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே, அமெரிக்கா எல்லாமே வந்து பேன் பண்ணிருக்காங்க ஹமாஸ் இயக்கத்தை. உனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தர மாட்டேன், மெடிசன் ஃபெசிலிட்டி தர மாட்டேன், ஸ்கூல் ஃபெசிலிட்டி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து அவங்கள சொல்லுது. நீ வந்து என்னை கண்ட்ரியா ஒத்துக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டா மட்டுமே நான் வந்து உனக்கு வந்து எல்லாம் இதுவும் தருவேன், சௌகரியம் எல்லாம் பண்ணி தருவேன் அப்படின்றாங்க. இல்ல இவங்க மறுக்கிறாங்க, நாங்க ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அப்படி என்னென்னமோ பண்ணி கடைசியில பாத்தீங்கன்னா பவர் வந்துருது ஹமாஸுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த 2007 இருந்து இன்ன வரைக்கும் பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. குறிப்பிட்டு இப்ப நடக்கிற ரொம்ப மோசமான பிரச்சனை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷனுமே வரும். அல் அக்ஷா அப்படின்னு சொல்லி ஒரு மசூதி இருக்கு. அது பாத்தீங்கன்னா நம்ம இஸ்லாமுக்கு வந்து மக்கா மதினாக்கு அப்புறம்
3வது புனிதமான இடம்னா அந்த அல் அக்ஷா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தான் ஈஸ்டர் ஃபங்க்ஷன், கிறிஸ்டியனுக்கு ஈஸ்டர் ஃபங்க்ஷன் வருது. ஜூஸுக்கு பாத்தீங்கன்னா பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வருது. 3 ஃபங்க்ஷன், ரம்ஜான் வருது இஸ்லாமுக்கு, 3 ஃபங்க்ஷன் ஒன்னா வருது. இப்ப பாத்தீங்கன்னா அல்லக்ஷா மாஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜூஸ் போய் அங்க போய் ஆடு வெட்டி பாஸ் ஓவர் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அதுக்கு வந்து இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஹமாஸ் இயக்கம், எப்படி வந்து நீங்க இங்க வந்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜூஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏறத்தாழ ஒரு 900 பிசிக்கு முன்னாடி 900 கிமுல பாத்தீங்கன்னா கிங் சாலமன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்கூல்ல எல்லாம் நிறைய ஸ்டோரி படிச்சிருப்போம். அவரு வந்து ஜூஸுக்காக புனிதமான ஒரு கோயிலை கட்டியிருக்காரு. அது வந்து இந்த அல்லக்ஷாங்கிற இடத்துலதான் இருக்கு, மாஸ்க் இருக்கிற இடத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க ஜூஸ். பட் அதை வந்து ஏத்துக்க மறுக்கிறாங்க இந்த பாலஸ்தீன்ல உள்ள ஹமாஸ் இயக்கம். ஸோ அதுக்காக தான் நாங்க இப்ப தாக்குதல் நடத்தணும், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி 20 நிமிஷத்துல 5000 ராக்கெட்டை வந்து இஸ்ரேலுக்குள்ளார அனுப்பியிருக்காங்க ஹமாஸ். அதுக்கு எதிர் தாக்குதல் இவங்க இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க, இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல் போலீஸ்லாம் உள்ளார போய் அந்த மசூதியில தொழுகிறவங்களை போட்டு அடிக்கிறாங்க, அடிச்சு துன்புறுத்துறாங்க. நீங்க இது பண்ணக்கூடாது, தொழுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க இடத்துக்கு போறது மட்டும் இல்லாம அந்த தொழுகிறவங்களெல்லாம் பிடிச்சி அடிக்கிறாங்க இஸ்ரேல் போலீஸ். அதனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஹமாஸ் இயக்கம் கடுப்பாகி இது பண்றாங்க, ரீடார்கெட் பண்றாங்க. அவங்க மேல அந்த ராக்கெட் எல்லாம் ஏவுறாங்க இஸ்ரேல் மேல. இப்ப எதனால இவங்க போய் தாக்குறாங்க அப்படின்னு ஒரு பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் போலீஸ் எல்லாம் ஏன் போய் தாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட சொல்லிக்க நினைக்கிற விஷயம் ஒண்ணுதான். வாழணும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சதுதான் மதம், மொழி, கோயில், குளம் எல்லாம். அது அந்த விஷயத்துக்காகவே மனுஷனே அடிச்சு வெறுத்து இது பண்றது அடுத்த ஜென்ரேஷன்லயாவது நடக்காம இருக்கிறது நாமெல்லாம் வேண்டிக்கலாம். மனிதனை மதிப்போம், மனிதத்தை காப்பாற்றுவோம். தேங்க்யூ. இதை பத்தியான வீடியோ அடுத்த வரும் எபிசோட்ல போடலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் மோகன் பிராட்காஸ்ட் சேனல். நன்றி. தேங்க்யூ.